திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டை முன்னேற்றி வரும் திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேல்தளத்தில் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். தொடர்ந்து முதுமுனைவர் மூப்பே சத்தியவேல் முருகனாருக்கு திருவள்ளுவர் விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். அமைச்சர் துரைமுருகனுக்கு பேரறிஞர் அண்ணா விருது, வழக்கறிஞர் அருள்மொழிக்கு தந்தை பெரியார் விருது, விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வனுக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது, எஸ்.எம். இதயதுல்லாவுக்கு பெருந்தலைவர் காமராசர் விருதும் வழங்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் விருதை திரு சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். இதேபோல பாடலாசிரியர் யுகபாரதிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருதும், முன்னாள் தலைமை செயலர் இறையன்புக்கு தமிழ் தென்றல் திருவிக்க விருதும் வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் கௌரவித்தார். பாவேந்தர் பாரதிதாசன் விருதை பெற்றுக்கொள்ள கவிஞர் திரு யுகபாரதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ் தென்றல் திருவிக்கா விருதை பெற்றுக்கொள்ள முதுமுனைவர் திரு வே இறையன்பு இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். விருது பெற்ற அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு, 1 சவரன் தங்கப் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதில் இறையன்பு IAS, அமைச்சர் துரைமுருகன், இதயதுல்லா ஆகியோர் தங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாயை முதலமைச்சரின் பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள திருப்பி வழங்கினர். புரட்சிகரமான காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக பெருந்தலைவர் காமராஜருடைய மதிய உணவு திட்டத்தினுடைய நீட்சிதான் இது. ஆகவே அந்த திட்டத்திற்காக எனக்கு வழங்கப்பட்ட இந்த ரூபாய் 5 லட்சம் காசோலையை ஓரிரு நாட்களில் அதை தமிழக முதல்வரிடம் கொடுத்து இந்த காலை உணவு திட்டத்திற்கோ அல்லது அவர் விரும்பும் திட்டத்திற்கோ இதை நான் சேர்க்க விரும்புகின்றேன். புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த விழுமியங்களை, தேசத்தின் பன்மைத்தன்மையை பாதுகாக்கிற, அரசமைப்பு சாசனத்திற்கு எதிராக இன்று மதவாத தன்மையை தூண்டிவிடுகிற சனாதன சக்திகளுக்கு எதிராக போராட இந்த விருது எமக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்று நான் நம்புகிறேன். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று அப்பர் சொல்லுமா போலே, இந்த நாளெல்லாம் அனைத்து நாட்களும் நாட்கள் அல்ல. எந்த நாள் நான் அவருடைய புகழை பேசுகிறோனோ அந்த நாள்தான் அது நான் பிறந்த நாள் என்று சொல்லுகிறார். அதைப் போல உண்மையிலேயே யான் பிறந்த நாளினும் பெருமையாக பெருமங்கல நாளாக நான் இந்த நாளை கருதுகிறேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.